அப்பா கணேசா, நீடா நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒட்ட கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றேன்னு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பண்ணாங்க இருக்கும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமரா எதுக்கு தண்ணியை தெளிக்க பூவை வைக்க பட்டைய போடு? அது கேமரான்னு என்னமோ சொல்லுவ சொல்றியாடா. அதுதான்டா இன்கம் பாஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்புறம் கமிஷன் விளாசல்லே வச்சிருக்கலாம். ஐயே, கேமராவோட பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க முடியல. அவதான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய் பிள்ளையாரே இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிச்சமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, என் அதர்ம பத்தினி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து கட்டணும். அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாசமா கட்டியா? நோண்டி பக்கிருப்பேன். ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் வருவோம் குளிச்சு முடிக்கிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டுட்டீங்களே, மறுபடியும் நான் குளிக்கணுமே. நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமரத்து ஆசா நேரம் உங்க கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்ட பாவம் தொலைய 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். அதாங்கம்மா விபூதி. ஏடா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷத்காலத்திலே நடக்குதுன்னு எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை நடக்கும். நான் பார்க்க கூடாது போல். ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்ட. என்னடாது? நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டேங்கிறாங்க. ஐயோ, கர்ம கர்ம, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. என் ஆச்சாரம் என்ன ஆகிறது? அதெல்லாம் ஆபகாரம் விட்டு அடுப்புல விழுந்து பொசுக்கி போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். செய்வேன், நான் செய்வேன். நம பார்வதி பதே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுங்க. என்ன கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏமா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன். அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடு. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பாப்பா ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டோன்னு போய் சொல்லி மயத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தாரா உங்களை கையோட கூட்டி இருந்தாங்க. ஆமாங்க. பிள்ளையார் வீட்டுல பாரு, அங்க பார். இங்க பார், பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குற பார்.